யாக்கோபு கூட சண்டை போட்டவர் யாக்கோபுடைய தொடசந்து நரம்ப தொட்டதுனால யாக்கோபுக்கு கால் சுளுக்கிருச்சு. வந்தவர் சொல்கிறாரு, நான் போக போகிறேன், பொழுது விடிய போகுது அப்படின்னு சொல்லும் போது யாக்கோபுக்கு புரிஞ்சு போச்சு, இது சாதாரண மனுஷன் கிடையாது, வந்தது தேவன் தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சோன்னே அவர் சொல்கிறாரு, நீர் என்னை ஆசிர்வதிச்சா தவிர நான் உங்களை விடவே மாட்டேன், நான் ஆசிர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு விடாப்படியாக நிற்கிறாரு. உடனே வந்தவர் சொல்கிறாரு, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இவர் யாக்கோபுன்னு சொன்னோன்னே, யாக்கோபுனா எத்தனை அர்த்தம், அதனால் இனிமேல் உன் பேர் யாக்கோபு கிடையாது, உன் பேர் இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே அப்படிங்கிற அர்த்தம். அப்போ வந்துட்டு யாக்கோபு கேட்குறாரு, அப்போ உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் என் பேரை நீ ஏன் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் மட்டும் பண்ணுறாரு, அவருடைய நாமத்தை அப்போ அவர் அறிவிக்கலை. அப்போது யாக்கோபு சொல்கிறாரு, ஐயோ நான் தேவனை முகமுகமாக பார்த்தேன், ஆனாலும் கூட உயிரோடு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு பெனியேல்னு பேர் வைக்கிறாரு. அப்போது அவருடைய தொடசந்து நரம்பு சுளுக்கிக்கிட்டதுனால காலை நொண்டி நொண்டி நடக்கிறாரு. இஸ்ரவேலர்கள் அதனால தான் இன்ன வரைக்கும் அவங்க அந்த தொடசந்து நரம்பையே சாப்பிடவே மாட்டாங்களாம்.